இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா மவுண்டன் மூவிங் ஃபெய்த், ஹவு டு கோ தேர், ஹவு டு கெட் தேர். அதாவது மலைகளை அசைக்கிற விசுவாசம், அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு நம்ம எப்படி போகிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைஸ் காட். காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், தேவனுக்குரிய விசுவாசம். மார்க் 11:23-24. மார்க் 11:23-24. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்க என்ன மாதிரியான விசுவாசம் பார்க்கறோம்னா காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். அங்க நம்ம என்ன மாதிரியான விசுவாசம் இருக்கணும்? ஒரு மலையை பெயர்ந்து போன்னு சொன்னா அப்போ அங்க எப்படின்னா தேவனுக்குரிய விசுவாசம். This verse talks about God kind of faith. இந்த வசனம் என்ன பேசுதுன்னா எப்படி தேவனுடைய விசுவாசமா, எப்படி தேவனுக்குரிய விசுவாசத்தோட எப்படி நம்ம நடக்கிறது அப்படின்னு அந்த வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ என்னன்னா அங்க ஒரு வசனம் இருக்கும், நெக்ஸ்ட் வசனம் பண்ணுங்க, assuredly I tell you, it will be like assuredly I tell you, verily verily I tell you ஒரு வெர்ஷன்ல இருக்கும். ஓகே, அஷ்யூர்ட்னா நிச்சயமா, அப்படியே சீல் போடுற மாதிரி, அச்ச மாதிரி, நிச்சயமா assuredly I tell you அப்படின்னா ஏமேன்னு அர்த்தம். கிரீக்ல அதுக்கு அர்த்தம் எப்படி கொடுக்குதுன்னா ஏமேன், எஸ் அண்ட் ஏமேன். ஸோ அஷ்யூர்லி ஐ டெல் யூ, ஏமேன், எஸ்னா எஸ் தான், கண்டிப்பா நிச்சயமாக, அங்க ஃபெயிலியரே ஆகாது. அப்போ என்னன்னா அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கிடைச்சிடுச்சு நம்பினீங்கன்னா அந்த மாதிரி அஷ்யூர்லி ஐ டெல் யூ, நிச்சயமா நான் சொல்றேன், அந்த மாதிரி கர்த்தருக்குரிய விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா, இஃப் யூ ஹேவ் தட் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், அஷ்யூர்லி ஐ டெல் யூ, யூ வில் ரிசீவ் வாட் யூ வில் ப்ரே. பட் என்னன்னா நீங்க கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்சிடுச்சு நீங்க நம்பணும். இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, ஜெபம் பண்ணும்போது நீங்க எதை கேட்டுக்கொள்வீர்களோ அது கிடைக்கும் முன்பதாகவே கிடைச்சிடுச்சு நீங்க விசுவசிச்சீங்கன்னா அஷ்யூர்லி ஐ டெல் யூ, நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கு முன்னாடி வசனம் படிச்சா மலையை பேர்ந்து போன்னு சொல்ற அளவுக்கான விசுவாசம் நமக்கு இன்னைக்கு இருக்கா நம்ம தீர்மானிக்கணும், எக்ஸாமின் பண்ணணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த ஃபர்ஸ்ட் 2 chapters ஆஃப் ஜெனசிஸ் நம்ம பார்த்தோம்னா அதுதான் அஸ்திவாரம். 2 chapters என்ன அப்படின்னு சொன்னா the foundational chapters of faith. Foundational chapter starting to, அதாவது Genesis 2 chapters are foundational chapters of faith. அதாவது pillars of faith ன்னு சொல்லலாம். அஸ்திவாரம், அந்த ஃபெய்த்துக்கான அஸ்திவாரம். praise God. முதல் சாப்டர் என்ன சொல்லுதுன்னா how God created the heaven and earth. ஜெனசிஸ் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் என்ன பேசுனா எப்படி தேவன் இந்த வானமும் பூமியும் படைச்சாருன்னு இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோம்னா let us make mankind in his likeness and image ன்னு சொல்றாரு. அடுத்த ஜெனசிஸ் 1:26 இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாரு, நம்மளுடைய சாயல்ல இனி நம்ம மனுஷர் படிக்கலாம் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, மேன் ஆப்பரேட்ஸ் இன் காட்ஸ் லைக்னஸ். அப்போ தேவன், அதாவது மனுஷருங்க தேவனை போல ஆப்ரேட் பண்ணுமா, இதுதான் ஃபவுண்டேஷன். இன்னைக்கு நம்ம இதுதான் எக்ஸாமின் பண்ண போறோம், உண்மையா நம்ம அப்படி இருக்கிறோமான்ட்டு. இப்போ அங்க என்ன இருக்குதுன்னா, ஒண்ணு வானமும் பூமி தேவன் படைச்சாரு, ரெண்டாவது நம்மள படிக்கிறார் அவர் போல. இதுதான் அங்க நம்ம மெயினா நம்ம பார்க்க வேண்டியது, யார போல, அவர் போல. இன் ஹிஸ் இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஹி கிரியேட்ஸ் அஸ். மூணாவது அவரை போல நம்ம வாழ்றோமா, அதான் எக்ஸாமின் பண்ணணும். என்ன இருக்குது? தேர்டு, மேன் ஆப்பரேட்ஸ் இன் காட்ஸ் லைக்னஸ். அப்படிதான் அவர் படைக்கிறார் நம்மள, எப்படி தேவன் போல நம்ம வாழ்றதுக்காக நம்ம படிக்கிறாரு. ஸோ அப்படி நம்ம இருக்கிறோம். இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்கணும். Praise God, hallelujah. God is a sovereign God. God is a sovereign God. அப்படின்னா என்ன தமிழ்ல என்ன? சுப்ரீம் God என்ன சொல்லுவாங்க? அந்த மாதிரி யாரும் இல்லை. God is a sovereign God. உயர்ந்த தேவன், அவர் தான் சுப்ரீம், அவர் தான் சுப்ரீம். அந்த மாதிரி சுப்ரீம் அப்படின்னு God is a sovereign. ஆனா இந்த பூமி என்னவா அதை நினைச்சிருக்குன்னா தேவன் மட்டுமே சுப்ரீம் காட், தேவன் மட்டும் தான் 1 and 1. ஓகே, தேவன் எஸ், காட் இஸ் அலோன் 1 and 1. ஆனா என்னன்னா அவர் தான் சுப்ரீம், அவர் தான் எல்லாம் அப்படின்னு நம்ம உலகம் இது புரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அதுல இன்னும் அர்த்தமும் இருக்குது. என்னன்னா வேர்ல்ட் திங்ஸ், அதாவது தேவன் எல்லாமே கண்ட்ரோல் பண்றாருன்னு யார் நம்புறீங்க? ஹூ பிலீவ்ஸ் காட் கண்ட்ரோல்ஸ் த வேர்ல்ட்? தேவன் அதான் சொல்ற, தேவன் ஏன்னா காட் இஸ் இன் கண்ட்ரோல்ன்றோம். காட் இஸ் இன் கண்ட்ரோல். யார் ஒத்துக்கிறீங்க? காட் தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்றாரா இல்லையா? காட் கண்ட்ரோல் பண்றாரு. எவ்வளவு பேர் சொல்றீங்க? ஓகே, காட் கண்ட்ரோல்ஸ் தி வேர்ல்ட்.
காட் கண்ட்ரோல் பண்றதுலன்னு சொல்றோமோ? ரெண்டுக்குமே தூக்க மாட்டேங்கிறாங்களே சில பேர். எது அப்போ காட் கண்ட்ரோல் பண்றது இல்ல? ஓகே, எப்படி கண்ட்ரோல் பண்றாருன்னு சொல்றீங்க, எப்படி கண்ட்ரோல் பண்றது இல்லைன்னு சொல்றீங்க? ஓகே, ஒரு நாளும் அவர் கண்ட்ரோல் பண்றாருன்னா ஏன் கோவிட் வரணும்? அவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதா? உலகத்துல எவ்வளவு ரேப் நடக்குது, காட் தான் உலக கண்ட்ரோல் பண்றாருன்னா அந்த ரேப்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாமே. கரெக்டா? கொடுத்தாரு. அப்போ காட் கண்ட்ரோல் பண்றது இல்ல உலகத்தை. காட் கண்ட்ரோல் பண்றாருன்னா Psalms 115:16 வெர்சஸ்ல இருக்குதாங்க சொல்றது. ஓகே, சோ அப்ப இந்த உலகத்தை காட் கண்ட்ரோல் பண்றாருன்னாக்கா ஒரு ரேப் ஆகக்கூடாது, ஒரு மர்டர் ஆகக்கூடாது. போறது போய் காட் பிடிச்சிடணும், நான் தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி ரேப் பண்ணக்கூடாது, மர்டர் பண்ணது போய் பிடிச்சிடணும், நான் தான் கண்ட்ரோல் பண்ணி மர்டர் பண்ணக்கூடாதுன்ட்டு. இன்னும் கன்ஃபியூஸ்டா இருக்கிறாங்க இவங்க. எப்படிடா அப்படின்னு நான் சொல்றேன். உலகத்தை படிச்சு மனுஷன் கையில கொடுத்துட்டு மனுஷன் ஆள கடவாயின்னு தான் கொடுத்துட்டாரு. ஓகே, சோ மென்டாலிட்டி தனக்கு இந்த ரேப் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் வருது. இப்போ ஆண்டவர் கண்ட்ரோல் பண்றாரு. இப்போ காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஆண்டவர் என்ன ஆளுகை செய்யுங்க, ஆண்டவர் என்ன கண்ட்ரோல் பண்றாரு. அப்போ நான் இன்னைக்கு ஏன் சினிமா தியேட்டருக்கு போறேன்? ப்ரேயருக்கு தான் போய் உட்காரணும். ஏன் நான் ப்ரேயர் விட்டு வேற காரியங்கள் பண்றேன்? அவர் கண்ட்ரோல் பண்றாருன்னா பண்ணிக்கணும். அவர் கண்ட்ரோல் பண்ணல, அது சேட்டனிக் லை. இந்த உலகம் சொல்லி கொடுக்குற போய், சாத்தான் சொல்லி கொடுக்குற போய் காட் கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு சொல்லி. காட் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிடுறது இல்லை. அண்ட் அதாவது என்ன, காட் டஸ் நாட் அலவ் எனிதிங். அவர் எதுவுமே அலவ் பண்றது இல்லை. நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் அலவ் பண்றது இல்லை. எல்லா கெட்ட காரியங்கள் தான் நடக்குது உலகத்துல. அவர் கண்ட்ரோல் பண்ணணும்னா இன்னைக்கு எல்லாமே பரிசுத்தமா இருந்திருக்கணும். ஹீ டஸ் நாட் டூ. அதாவது என்னன்னா, இந்த பொய் தான் மனுஷோட வாழ்க்கையை அழிச்சுன்னு இருக்குது. நம்ம நம்பிக்கை தான் டிஸ்ட்ராய் பண்ணிக்குது நம்மளை. நம்ம தவறா நம்பின்னு இருக்கிறதுனால தான் நம்மள டிஸ்ட்ராய் பண்ணிக்குது. சேட்டன் ஐடியா என்னன்னு நான் சொல்றேன். எப்படின்னா, இப்போ தேவன், ஓகே, நம்ம சுப்ரீம் பவர் பத்தி பேசினிருந்தோம். சாவரன் காட் அப்படின்னா சுப்ரீம் பவர், பெரிய, அதாவது அவர் தான் மோஸ்ட் ஹை பவர். புரியுது இல்லைங்களா நான் சொல்றது? சர்வ வல்லவர், அவர் தான் எல்லா வல்லமையும் இருக்குது. சாவரன் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அவர் வந்து அவரோட சாய்ஸ்ல, இன் ஹிஸ் வில் ஹி டஸ் எவ்ரிதிங். நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ட்ரைங் டு மேனிப்புலேட். அதாவது அவர் சுத்தத்திற்கு அவர் படைக்கிறாரு. உன்னுடைய டிசிஷன் அவர் கேட்கறது இல்லை. மற்றவங்களோட டிசிஷன், உலகம் கொடுக்குற டிசிஷன் இல்லை. ஹி இஸ் நாட் டேக்கிங் ஆல் அதர் டிசிஷன்ஸ். அவர் என்ன டிசைட் பண்றாரோ அதுதான் அவர் தான் டிசைட் பண்ணாரு. உலகம் உண்டாகட்டும், வானம் உண்டாகட்டும், பூமி உண்டாகட்டும். யாருன்னா கேட்டாரா நான் பண்ணிட்டா வானவான்னு இல்லை. அதுதான் சோவரன், அதுதான் சாவரன். That's called sovereign. Sovereign என்ன, யார் மேனிப்புலேஷன் இல்லாம, யார் டிசிஷனும் இல்லாம தானே பண்ணதுதான் சாவரன். அவர் சுப்ரீம் பவர். இப்போ மனுஷங்க சாவரனா இல்லையா? நம்ம சாவரன் பவர்ல இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா? எப்படி இருக்கிறேன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க ஃபர்ஸ்ட். நாமளும் அந்த மாதிரி சுப்ரீம் பவரா இருக்கோமா? கை தூக்குங்க. என்ன டிப்ளமேட்டிக்கான ஆன்சர். கரெக்டா டக்குடு இல்ல. ஓகே, வேற இருக்கோ இருக்கிறோமா இல்லையா? சரி, ஓகே. அதாவது சுப்ரீம் பவர் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம, எக்ஸ்டர்னல் டிசிஷன் இல்லாம தானே டிசைட் பண்றது சாவரன். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு சுப்ரீம் பவர். நம்மள யார் மதி படிச்சிருக்காரு? இப்ப சொல்லுங்க, சாவரன் பவர் இருக்கா இல்லையா நமக்கு? என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எப்படின்னா, ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த சாய்ஸ் தட் ஐ மேக் வித்வுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நான் எல்லாம் முடிவு எடுக்கிறேன், யாரோடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம நான் முடிவு எடுக்கிறேன். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா இப்போ நான் சொல்றேன், அதாவது ஒரு இப்போ நீ வந்து நான் முடிவு எடுக்கிறேன், நீங்க எதை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு புள்ள அம்மாட்ட சொல்றது, அது கிடையாது. அதாவது இன்னைக்கு சேட்டன் என்ன போய் சொல்லியிருக்குதுன்னா, கடவுள் தான் எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் கையில எடுத்துன்னு இருக்கிறான். புரியுது? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி போய் தான் பேசின்னு இருக்கிறேன். நம்மளுடைய பவர் நான் தான் டிசைட் பண்ணும். என் லைஃப்ல நடக்கக்கூடிய காரணம் நான் இயேசுவை ஃபாலோ பண்ணணும், நான் என்ன பண்ணும் ஏது பண்ண நான் டிசைட் பண்ணும். இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டுக்கிறேன்னா, நான் இப்போ ப்ரேயருக்கு போகணுங்கிறது நான் டிசைட் பண்ண வேண்டியது. ஆண்டவர் அப்படிதான் நம்மளை அழைத்து இருக்கிறார். ஆனா நான் என்ன பண்ண, நான் ப்ரேயருக்கு போறதுல நான் வேற ஏதோ காரியத்துக்கு போறேன். அப்போ யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? அங்க யார் நமக்கு டைவர்ட் பண்றது? அந்த மைண்ட் யார்? அப்போ யார் கையில் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறோம்? ஆனா நம்ம அப்படி படிக்கப்பட்டிருக்கிறோமா? ஸோ சாவரன் பவர் வெறும் ஆண்டவருக்கு மட்டும் இல்லை, அவர் போல படிச்ச நமக்கும் கொடுத்துருக்காரு. சாவரன் பவர்னா எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட மேனிப்புலேஷன் இல்லாம நாமளே சுயமா இயேசுக்குரிய விசுவாசம், காட் கைண்ட் ஆஃப் ஃபேத்ல முடிவு எடுக்கிறது தான் சாவரன் பவர்.
praise God, hallelujah. பால் சொல்ற இந்த வசனத்துல அழகா நீங்க படிக்கலாம். நான் சொல்ல வசனம் சொல்றது நீங்க பாருங்க. Ephesians chapter 1 verses 11. Also we have obtained an inheritance, having been predestined according to his purpose, who works all things after the counsel of his will, without any external manipulation. Padi? எபிசியன்ஸ் 1:11. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் அவருடைய தீர்மானத்தின்படியே முன்குறிக்கப்பட்டு அவருடைய சுதந்திரமாகும்படி praise God. அப்ப கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாமே சுதந்திரித்துக்கு நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்றதுக்காக அவரின் தீர்மானத்தின்படியே அவர் எல்லாமே படிச்சார். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம எல்லாமே படிச்சார். இப்போ அவர் சொல்றார் தென் என்ன சொல்றாரு? தென் he says let's create man in his image and likeness. இப்போ என்ன சொல்றாரு? சரி நம்ம மனுஷரை அவருடைய சாயல் படியே. so now man is sovereign as well. புரிஞ்சுச்சா? நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பவர் நம்ம கையில இருக்குதுன்னு தெரியாமலே அவர் சொன்னார் இல்லைங்களா? நம்ம ரியலைஸ் பண்ணாது இருக்கிறோம். நமக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது. நம்ம ஈஸியாக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே சேட்டன் கையில் கொடுத்துட்டு அவனோட ஐடியா படி உலகத்தில் ஓடின்னு இருக்கிறோம். எது செய்யணுமோ தேவன் எப்படி நம்ம படிச்சார், எதுக்காக படிச்சாரோ அதை விட்டுட்டு எது இல்லையோ அந்த ஆனால் நம்ம நினைக்கிறோம் நம்ம சுயத்தில் அதுதான் நம்ம சாய்ஸ் நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் அது இல்லை நம்ம சாய்ஸ், அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒருத்தன் கையில். பிரைஸ் காட். எப்படி இன்ஹெரிட் பண்றது? எப்படி இப்போ வசனத்தை நினைச்சு தேவனோட நமக்காக வைத்திருக்க சுதந்திரங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள அவரின் தீர்மானத்தின்படி நம்மை படைத்தார். அப்போ எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? அவர் தீர்மானத்தின்படி நம்ம இல்லையா? அவர் எப்படி நம்ம படைச்சாரோ அவர் எப்படி படைச்சார், தீர்மானிச்சாரு என்ன போலவே இருக்கணும்னு தீர்மானிச்சார். அப்படி நம்ம வாழவே இல்லையே, அப்போ எப்படி சுதந்திரித்துக் கொள்றது? இயேசுவோடையது நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம். பணம் காசு இருக்குதுன்னா நம்ம பிளஸ்டா இருக்கிறோம்னு நம்ம ஒரு நாள் நினைச்சுக்க வேண்டாம். எல்லாமே பீஸ்ஃபுல்லா போதுங்கிறதுக்காக நம்ம ஒரு நாள் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சுக்க வேண்டாம். அதுவும் சாத்தான் கொடுக்குற போய். பிரைஸ் காட். அந்த பிட்ல தள்ளுற வரைக்கும் விடாது. அதனால நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம யாருக்காகவும் யார் கையிலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நாமளும் சாவரன் தேவனை போலவே. பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ என்னன்னா மீனிங் என்னன்னா we can choose. We can now choose. ஒரு வேலை விட்டுருக்கலாம் இவ்வளவு நாள், ஆனா இப்போ you can choose. என்ன பண்ண போறீங்க? தேவனுக்காக சில ரெஸ்பான்சிபிலிட்டி நான் செய்வேன் நம்ம எடுக்கிறோம். அதை நான் ஃபாலோ பண்றோமா? அப்போ எங்க போயிடுச்சு என்னோட சாய்ஸ்? நான் தான் சூஸ் பண்ணேன் தேவனுக்காக நான் ஊழியம் பண்ண போறேன்ட்டு. அப்போ அந்த சாய்ஸ் எங்க போச்சு? யார் கையில நான் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி? Praise God. இப்போ சூஸ் பண்ணலாம். Now I can choose because I am sovereign. நீயும் sovereign, நீங்களும் sovereign பவர் உங்களுக்கும் இருக்கு. நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்களும் உயர்ந்தவர், தேவனை போல உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற அதான் வசனம் இருக்குது. என்ன அழகா கொடுத்திருக்காரு பாருங்க இந்த வசனம். Psalms 8:5. God has crowned us with glory and honor. God has crowned us. எப்படி நமக்கு என்ன சூட்டிருக்காரா? கிரீடம். எப்படி தமிழ் என்ன இருக்கு? glory and honor இருக்கு. God has தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி, தேவதூதரிலும் கொஞ்சம் சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் praise God அவனை முடிசூட்டினார். நம்ம தேவனுக்கு சூட்டுறது பத்தியே இல்ல, தேவன் நமக்கு சூட்டுறாரு. என்னவா முடி சூட்டுறாரு? என்ன முடி சூட்டுறாரு? மகிமையும் கனத்தினாலும். எவ்வளோ ஒரு சாவரன் பவர் நம்ம கிட்ட இருக்கு. we are valued so much. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா நம்மளுடைய மதிப்பு நமக்கே தெரியல. தேவன் நம்மளை எவ்வளவாய் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி வச்சிருக்காரு, அது நமக்கு தெரியல. தெரியாததான் நம்ம தாழ்த்திக்கிறோம். நம்ம இவ்வளவுதான் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா God has crowned us. அவர் கிரீடம் போட்டிருக்காரு நமக்கு. எப்படின்னா honor and glory. Praise God, hallelujah. Thank you Jesus. அதாவது we have intrinsic value. என்னன்னா directly connected with God. ஆண்டோட டைரக்டா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பவர் நமக்கு தேவன் கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் தேவன் கனெக்ட் ஆகிருக்கோம்? மேபி ஒர்க் ஷாப்ல உண்மையா அந்த மெடிடேஷன் பண்ணிக்கிறோம், கனெக்ட் ஆகலாம். Praise God, hallelujah. Thank you Jesus. இந்த கனெக்ஷன், இந்த வேல்யூ எப்படின்னா இந்த ஹானர் அண்ட் க்ளோரி, அந்த வேல்யூ, அந்த மதிப்பு என்னன்னா தேவனுக்கு டைரக்டா கனெக்ட் ஆகக்கூடிய மதிப்பும் மகிமை தான் அது. Praise God, hallelujah. So God's identity is man's. அதாவது என்ன தேவனுடைய அடையாளம் என்ன? நம்ம தான் அவருடைய அடையாளம், அவர் தான் நம்முடைய அடையாளம். அவர் இல்லாம நாம இல்ல, நாம இல்லாம அவரும் இல்லை.
Praise God, hallelujah. நம்ம புரிஞ்சுக்கணும், வெறும் தேவனை நம்ம வெறும் அவர்தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாரோ, அவர்தான் அப்படி கோவிட் ஏன் தான் தேவன் நல்லா பண்ணாரோ. இந்த மாதிரி நிறைய ரகசியம் நமக்கு தெரியாம மூடி மறைச்சு வச்சிருக்கு இந்த உலகம், நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு அந்த மாதிரி. Praise God, hallelujah. So அப்ப என்ன, God is man's identity. நம்மளுடைய அடையாளம் யாரு? தேவன். Praise God. நம்மளுடைய அடையாளம் தேவனா இருக்கணும். நமக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எவன் கையிலேயே கொடுத்துட்டு கொடுக்க கூடாதவன் கையில கொடுத்துட்டு நம்ம அடையாளத்தை அழிச்சுக்க கூடாது நம்ம. Praise God, hallelujah. So man இப்ப எப்படின்னாக்கா அவர், அதாவது man can now function in a sovereign way. man எப்படி வந்து ஒர்க் ஆகலாம், எப்படி ஃபங்க்ஷன் ஆகலாம்னா இண்டிபெண்டா, without external choices. இண்டிபெண்டா நீங்க வந்து வே போகலாம். அந்த இண்டிபெண்டன்ட் சாய்ஸ் ஆண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் லைஃப் கிவிங் ட்ரீ அண்ட் என்ன இன்னொரு ட்ரீ, குட் அண்ட் பேட் ட்ரீ இருக்கா. குட் அண்ட் பேட் ட்ரீ ஒரு சாய்ஸ் இருக்கு நமக்கு. நீ குட் அண்ட் பேட் ட்ரீ சூஸ் பண்ற, லைஃப் கிவிங் ட்ரீ சூஸ் பண்ற. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் ஆடம் ஒண்டி அந்த மரத்துல இருந்து சாப்பிடல, இன்னைக்கு வரைக்கும் நாமளும் அதுல இருந்து சாப்பிட்டு தான் இருக்கும். நம்ம எப்படி சூஸ் பண்றோம், இன்னைக்கு என்னவா சூஸ் பண்றோம். கொஞ்சம் நம்மளுடைய வலியும் வந்து ஃபோக்கஸ் வந்து வேற மாதிரி போயிடுச்சுன்னா, இல்லை வேலை மேல ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் அப்படியே அது மேலே போயிடுது. அப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய சாய்ஸ், தேவனுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்த சாய்ஸ் என்ன ஆச்சு? Praise God, hallelujah. அப்போ ஈவன் God, அதாவது தேவன் கூட நம்மளை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, தெரியுங்களா? ஈவன் God cannot force you. God cannot force anything. சேட்டனும் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம எப்பவுமே நான் பார்க்குற நிறைய பேர் சாத்தான் அவனை எக்ஸால்ட் பண்ணுறதா, சாத்தான் இப்படி பண்ணிட்டான், சாத்தான் அப்படி பண்ணிட்டான். நம்ம மைண்டு தான் சாத்தானே, சாத்தான் கூட ஃபோர்ஸ் பண்ண முடியாது நம்மள. அப்போ சாத்தான் அட்ராக்ட் வேணுமா பண்ணுவான். எப்படி, இது நல்லா இருக்குது, இது அங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி அட்ராக்ட் பண்ணுவான், நம்மளை அப்படி இழுக்குவான். தேவன் நம்மளை வந்து லீட் பண்ணுவார், நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ண, நம்ம லீட் பண்ணுவார். நம்ம வந்து அவரோட இணைய அவர் லீட் பண்ணுவார். வசனம் இருக்குது இல்லையா, God spirit leads us. எப்படி இருக்கு, ஸ்பிரிட் லீட், அவர் ஃபோர்ஸ் பண்ணுறது, நோ ஃபோர்ஸ் நோ டிராகிங், இழுக்கிறது, இப்படி வந்துரு அப்படி வந்துரு இல்லை. அப்போ சேட் நம்மளை அட்ராக்ட் பண்றான் தவறா, ஆனா தேவன் நம்மளை அப்படி கூட அட்ராக்ட் பண்றது, அவர் உங்களை லீட் பண்றாரு, ஸ்பிரிட்ல அழகா லீட் பண்றாரு. நீ அவரை ஈல்டு பண்ணனா, அந்த அவர் லீட் பண்ற அந்த காரியத்துல நீ உன்னுடைய இதயத்தை ஈல்டு பண்ணனா, நீ அந்த வழியில போகலாம். Praise God, choice is yours. இன்னைக்கு நீங்க தீர்மானம் செய்யணும், எத்தனை நாள் இப்படியே ஓட போறோம், எத்தனை நாள் வழி பார்த்து நான் போறேன். Praise God. நீங்க நம்ம மற்ற ஆத்மாட்ட பேச வேணாம், நம்மளை நாம கரெக்டா பராமரிச்சுக்கணும் கிறிஸ்துக்குள்ள, அதுதான் முக்கியம். Praise God, hallelujah. So man has to make choice independently of external choices, without external choices. மனுஷன் அதாவது man was created to live in a way how God functions. தேவன் எப்படி வேலை செய்யறாரோ, ஃபங்க்ஷன் பண்றாரோ, அப்படிதான் மனுஷனையும் அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அப்படி ஃபங்க்ஷன் பண்ணி இருக்கிறோமாங்கிறத நம்ம எக்ஸாமின் பண்ணோம். Praise God. ஏன்னாக்கா நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவன் வானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, உட்காந்து பூமியை வந்து இது நடு, இப்படி பண்ணு, அப்படி ஆகட்டா, இது அங்க ஆகட்டா, அப்படி மேஜிக் ஷோ பண்ணி இருக்கிறாரு நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய பேர். அதுவே ஒரு பெரிய பொய், அதுவே ஒரு பெரிய பொய். Praise God. அதாவது தேவன் நம்மளை எப்படி லவ் பண்ண முடியும்னு சொன்னா, he has capacity to choose. தேவனுக்கு என்ன எபிலிட்டி இருக்குதுன்னா, அவர் சூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது, அதனாலதான் அவர் லவ் பண்ண முடியுது. மனுஷனுக்கும் அதே சாயல் தான். உன்னால ஒருத்தனை எப்படி லவ் பண்ண முடியும்னா, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு சூஸ் பண்றதுக்கு, அதனாலதான். அப்படி ஆண்டவர் அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்க யாரையும் லவ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்ப தேவனுக்கு எப்படி கெப்பாசிட்டி இருக்கோ அதே கெப்பாசிட்டி நம்மளுக்கும் இருக்கு, நம்மளும் சூஸ் பண்றதுக்கு இருக்கு. அதனாலதான் நம்மளால இன்னொருத்தரை நேசிக்க முடியும் தேவன் போலவே. தேவனுக்கு இந்த பூமியில ஏதாவது செய்யணும்னா நம்ம இல்லாம அவரால் பண்ண முடியாது, தெரியுங்களா? அது காட் கண்ட்ரோல் பண்றாருன்னா, அப்படியே ஒரு கை காமிச்சா நீ இதை செய்ய, நீ அப்படியே ரோபோ மாதிரி போய் செஞ்சிடணும், ஆனா ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு. அப்போ என்ன அப்படின்னா, காட்க்கு வந்து எப்படின்னா இந்த பூமியில அவர் தேடுறாரு. என்ன தேட? he searches for a man. ஒரு மனுஷனை அவர் தேடுறாராம். வசனம் இருக்கு, நான் வசனம் சொல்றேன் நம்பர். அப்போ மனுஷனை அவர் தேடுறாராம். எப்படி தேடுறாருனாக்கா, யாருடைய இதயம் லாயலா இருக்கு, யாரோட இதயம் உண்மையா என்ன வாஞ்சிக்குது தேடுறாராம். சங்கீதத்துல இருக்கு அது மாதிரி. அப்போ எப்படின்னா, he has to walk by faith. இந்த மனுஷன் தேடுற மனுஷன் எப்படி இருக்கணும்னா, தரிசித்து வாழாமல் விசுவாசத்தில் நடக்கணும். அந்த மாதிரி லாயலான ஹார்ட்டை ஆண்டவர் தேடுறாராம். இன்னைக்கு நம்மள தேடும் போது நம்ம ஒரு கண்ணுக்கு தெரியுறோமா எக்ஸாமின் பண்ணணும்.
நம்ம லாயலா இருக்கிறோமா? நம்ம விசுவாசத்தில் நடக்கிறோமா? பார்ப்பதை நம்பாமல் போய் நிற்கிறோமா? பிரைஸ் காட். அப்ப என்ன பண்றாருன்னா, அப்படி ஒரு மனுஷனை தேவன் பார்த்துட்டாருன்னா அவருடைய பிளான அந்த மனுஷன் மூலியமா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அந்த மனுஷன் மூலியமா அந்த பிளானை நிறைவேற்றுறாரு. டைரக்டா வந்து பண்ணணும். அப்படி ஏன் தேவன் அவருடைய சித்தத்தை தெரிவிக்கிறதுக்கு கூட ஒரு மனுஷனா தான் இயேசுவை அனுப்புனாரு இந்த உலகத்துல. அவர் அப்படியே மேஜிக் ஷோ பண்ணல. அப்போ ஒரு மனுஷன் மூலியமா தான் தேவன் இங்க வந்து எல்லாமே பண்ண முடியும். அப்ப நம்மளோட கோஆபரேஷன் ஆண்டவருக்கு எவ்வளவு தேவை. அதனாலதான் வசனம் சொல்லி நீ தேடுறாராம். ஒரு மனுஷன் தேடுறாராம். யாரோட இதயம் தரிசித்து நடவாமல் விசுவாசம் நடக்குது, யாரோட இதயம் வந்து ஒரு கொடுக்குற கரமா இருக்கு, யாரோட இதயம் ஒரு பூரை பார்த்தோன்னு மனம் உருகுது, யாரோட இதயம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இல்லாம சொந்தமா ரெஸ்பான்சிபிலிட்டி கையில எடுத்துன்னு தேவனை போல வாழ்றாங்க தேடுறாங்க. அப்படி தேடினவங்க போதுதான் ஆண்டவர் நோவாவை பார்த்தாராம். ஆண்டவர் அந்த நேரத்துல மழைனா என்னன்னே தெரியாது அவருக்கு, யாருக்குமே தெரியாதாங்க. ஏன்னா மழையே வந்ததில்லை. ஆனாலும் இவர் இதயத்தை பார்க்கிறார். தேவன் நோவாவுடைய இதயத்தை பார்க்கிறாரு. அவர் லாயலா இருக்கிறார். எத்தனை பேர் அவரை வந்து தூஷித்து இருப்பாங்க, பைத்தக்காரன் சொல்லியிருப்பாங்க, இஸ் ஃபூலிஷ்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஏன் சொல்லியிருப்பாங்க? மழைனா என்னன்னே தெரியாது, மழைக்காக இவர் கட்டின்னு இருக்காரு இவ்வளவு வருஷமா, சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆனாலும் அவர் அதை கண்ணில் பார்க்குற கருத்தை வச்சு ஆண்டவரே இப்படிலாம் இருக்குது, உண்மையா மழை வருமான்னு கேட்டாரா? இது ஏன் ஆண்டவர் என்ன சூஸ் பண்ணீங்கன்னு பைத்தியக்காரன் சொல்றாங்க எல்லாரும் சொன்னாரா? அவர் வந்து தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் அந்த லாயல் ஹார்ட் ஆண்டவர் பார்த்தார். அவர் மூலியமா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் ஒரு பிளான். பண்ணாரா இல்லையா? பிரைஸ் காட், ஹalleluya, thank you Jesus. இன்னைக்கு அதாவது அவருடைய சாய்ஸை மனுஷன் மூலியமா தான் இந்த உலகத்துல அவர் காண்பிக்கிறாரு. மோசையை கொண்டு வந்தாரு. மோசை கொலை பண்ணி ஊரை விட்டு வந்தாலும் அவர் இதயத்தை தேவன் பார்க்கிறாரு. இன்னைக்கு நம்ம இதயத்தை தான் தேவன் பார்க்கிறாரு. மோசையை கொண்டு இஸ்ரேல் மக்களை கொண்டு வந்தாரா? மோசை இல்லாம அவர் நினைச்சா அவங்க அப்படின்னா அவங்க மனுஷன் செத்து போயிடுவாங்க. செத்து போன உடனே அந்த யார் அந்த எதிரி மக்கள் செத்து போயிடுவாங்க. செத்து போன உடனே அவங்கள வந்து கூட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் அவர் பண்ணல? அவரால் முடியாது. பிகாஸ் அவருக்கு மனுஷனுடைய கோஆப்ரேஷன் வேணும். இன்னைக்கு நம்மள சூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய இதயம் லாயலா இருக்கா? நம்ம இது அரிசித்து நடவாமல் விசுவாசம் நடந்து கொண்டு இருக்கிறோமா? சாய்ஸ் பண்ணிருக்கிறோமா? ஏசோட வழியில நடுக்க சாய்ஸ் பண்ணிருக்கிறோமா? எத்தனை மணி நேரம், அதாவது எத்தனை மணி நேரம் நீங்க கடலுக்காக கொடுக்குறீங்க நான் கேட்க மாட்டேன். பிகாஸ் அந்த நம்பிக்கையில நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய இன்னைக்கு எண்ணம் இல்லாம வாழ முடியாது. அவர் சித்தத்தின்படி நம்ம இருந்தோம்னா எவ்ரி செகண்ட் ஆஃப் அவர் லைஃப் வி ஆர் டுவெல்லிங் இன் ஹிம். அவர் இல்லாம யோசிக்கவே முடியாது. ஒரு இடத்துல வாஷ்ரூம்ல கூட நடக்க முடியாது. பிரைஸ் காட். இதுதான் லாயல் ஹார்ட். இதுதான் லாயல் ஹார்ட். இந்த ஹார்ட் அவர் தேடுவார். நம்ம அப்படிதான் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் காட். அவர் எல்லாமே அதாவது அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய மைட், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய பலன் எல்லாமே மனுஷன் மூலியமா தான் காமிக்கிறார். டைரக்டா அவர் எந்த மேஜிக் ஷோவோ பண்ணி இல்லை. பிரைஸ் காட், தேங்க்யூ ஜி. அப்போ மனுஷன் சாய்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். நீங்க சாய்ஸ் பண்ணலன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அவரோட சாயில தான் இருப்பேன்னு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க அறியாமலே, உங்களுக்கு தெரியாமலே, புரியாமலே எப்படிடா நடந்துச்சுங்கிற மாதிரி நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. வேலை மேல ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், வேலை மேல எல்லா மாதிரியான பிரசன்ஸும் இருக்கும், ஆண்டவருடையது எல்லா மாதிரி ஆசீர்வாதம் இருக்கும், கொடுக்குற கரமா இருக்கும், ஒரு நாளும் வாங்க மாட்டோம். பிரைஸ் காட், ஹalleluya. ஏன்னா அவருடைய ஸ்டாக் எப்பவுமே என்னுடைய ப்ராவிஷன், அவர் எனக்கு வச்சிருக்க ப்ராவிஷன் எப்பவுமே ரெடியா இருக்குது. பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ அதேவுடைய கண் வந்து படிக்கலாம் இந்த வசனம். 2 நாளாகமம் 2 Chronicles 16:9. Praise God. God's eyes runs to and fro throughout the whole earth to show himself strong on behalf of those whose heart is blameless toward him. Loyal, blameless, ஒரு version. 2 Chronicles 16:9. படிங்க. என்னம்மா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் புத்தி இல்லாதவர்களாய் இருந்து ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். ஓகே, ஆல்ரைட். இப்போ என்ன பார்த்தோம் நம்ம இதுல? ஆண்டவர் வந்து இப்போ நான் சொன்னது கரெக்டா? ஆண்டவர் வந்து அவருடைய கண்ணு வந்து
உலாவின்னு இருக்குதான் பூமி மேல. எந்த மனுஷன் வந்து பிளேம்லெஸ்ஸா இருக்கிறான், லாயலா இருக்கிறான்? நான் பாட்டுக்கு கோவப்படுறது, நான் பாட்டுக்கு சின்னதெல்லாம் பெருசு பண்றது, நான் பாட்டுக்கு வேலை மேல பிரச்சனை பண்ணிக்கிறது, நான் அது எல்லாமே என்ன தெரியுங்களா, சாய்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டு கொடுத்துருக்குறோம். அண்ட் நம்ம லீஜராக லைஃப் அப்படியே லீட் பண்ணிருக்கிறோம். இதுதான் லைஃப்னு நினச்சின்னு இருக்கிறோம். நம்ம எல்லாத்துலேயுமே கரெக்ட் பண்ணோம். பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ ஒரு கண்கள் எப்படியா இருக்குதான், பூமியில உலாவி கொண்டு இருக்குதா. எந்த மனுஷோட இதயம் இன்னைக்கு நீங்க எக்ஸாமின் பண்றத நான் சொல்லி இருக்கிறது. இப்போ நீங்க எக்ஸாம்பிள், இப்போ தேவன் நீங்க பாக்குறாரு, இப்போ இந்த குரூப்பை ஆண்டவர் பாக்குறாரு. யாரால தைரியமா நான் லாயலா இருக்கிறேன், தரிசித்து நடவாமல் நான் வந்து ஃபெய்த்ல நடந்துன்னு இருக்கிறேன், நான் எந்த காசிப் பண்றதில்ல, நான் எந்த நோயும் பாக்குறது இல்ல, நான் எந்த பொய்யும் சொல்றது இல்ல, நான் வந்து அதாவது ரொம்ப உண்மையா இருக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு 10 வாரம் ஒரு எண்ணத்துல இருந்து வெளியவே வர்றது இல்ல. யார் ஒருத்தர் நம்ம இதயத்துல தேவன் நம்மளை பார்த்து செலக்ட் பண்ண முடியும்? அப்போ நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். தப்பு இல்லை, அதான் நான் சொன்னேன். யூ கேன் நவ் மேக் அ சாய்ஸ். இவ்வளோ நாள் இல்லை, இன்னைக்கு சாய்ஸ் பண்ணலாம். அப்போ தேவன் நமக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாரு? அவரோட சாயில படிச்ச நம்ம இதயம் லாயலா இல்லைன்னா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டுட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஆனால் நம்ம வந்து சேட் நம்மளை எப்படி லைஃப் பண்ணி வச்சுக்கணும், நம்ம கரெக்டாக இருக்கிறோம் ஆண்டுக்குள்ள. Praise God, hallelujah, thank you Jesus. It's always man's choice. உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனம். I keep before you, Deuteronomy 30:19. உபாகமம் 30:19. I keep before you life and death, curses and blessings. Now you choose life so that you and children may live. புரியுதுங்களா? இதுதான் இந்த வசனம். தயவுசெய்து தியானம் பண்ணுங்க வீட்டுக்கு போய். இதுல எவ்வளவு பெரிய பெரிய அர்த்தம் இருக்குதுன்னு பாரு. அவர் நமக்கு முன்பதாக என்ன வைக்க படிமா? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் என்ன வைக்கிறார்? நமக்கு முன்பதாக என்ன வைக்கிறாரா? ஜீவனும் டெத், லைஃப் அண்ட் டெத், அப்புறம் கர்ஸ் அண்ட் பிளெஸிங் ரெண்டுமே இருக்கு. அதுதான் நம்ம சொல்றோம். ஈவில் அண்ட் குட் ட்ரீயும் இருக்கு, லைஃப் கிவிங் ட்ரீயும் இருக்கு. லைஃப் கிவிங் ட்ரீ என்ன? கர்த்தருடைய வார்த்தை. ஈவில் அண்ட் குட் இந்த உலகம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நாம சாய்ஸ் பண்ற, சூஸ் பண்ற, ரெஸ்பான்சிபிலிட்டி கையில கொடுத்து வச்சிருக்கிறோம் பார், அது எல்லாம் தான் ஈவில் அண்ட் குட். இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ண கர்ஸ் வேணுமா, பிளெஸிங் வேணுமா, அண்ட் லைஃப் வேணுமா, டெத் வேணுமா? இதுல என்ன இருக்குதுன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது மட்டும் இல்லாம அங்க அழகா கொடுத்துருவாங்க. யூ சூஸ் லைஃப். நீங்க ஜீவனை சூஸ் பண்ணுங்க. அப்படி பண்றதுனால நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய சந்நிதி. எப்படி அது சந்நிதி வரும் நீங்க பண்ணீங்கன்னா? ஏன்னா நிறைய டைம்ல நம்ம சொல்லி கேட்கறத விட நம்ம நடக்கும் போது அதை பார்த்து கற்றுக்கொள்வதுதான் அதிகமா இருக்கிறது. Praise God, hallelujah. நம்ம வந்து நிறைய விஷயம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம நடக்கிறோம் பாருங்க, அதை பார்த்தா நம்ம ஒரு சந்நிதியும் கற்றுக்கொள்கிறது. Praise God, hallelujah. இன்னைக்கு நான் கொடுக்குற கரமா இருக்கிற அப்படின்னா, இன்னைக்கு என் பிள்ளையும் அந்த மாதிரி கொடுக்குற கரமா இருக்குது. நான் உட்காந்து எம்மா நீ இதெல்லாம் கொடுக்கணும், நீ இப்படி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கறது இல்லை, தானே அது பார்த்து வளருது. அந்த மாதிரி எல்லாமே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாமே இப்போ நான் உட்காந்து ஃபெய்த்தில் நான் டிக்ளேர் பண்ணி ஓவர் கம் பண்ணுற ஒரு சிக்னஸை நான் எங்கேயுமே செகண்ட் சாய்ஸ் போகாமல் நான் வசனத்திலே நான் டிக்ளேர் பண்ண என்னுடைய பிள்ளை அதை பார்க்கறதுனால அவள் அப்படி வளருவா நான் விசுவசிக்கிறேன். அதுதான் சந்நிதியும் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? பார்த்து வளருதுனால. Praise God, hallelujah. ஏன்னா நம்ம நினைச்சிடக்கூடாது, ஓ அம்மா நல்லா கடலுக்குள்ள இருக்கிறாங்க நம்மளும் ஆசீர்வாதமாக இருந்துருவோம் அப்படின்னு மாதிரி நினைக்காது. அவங்க மாதிரி நம்ம நடந்தான். Praise God, hallelujah. So God cannot choose for you. ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கையில நம்ம வாழ்க்கை இல்லை, நம்ம கையில தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் யோசுவா 1:8 நம்ம நிறைய வருஷம் படிச்சிருக்கோம். இது யோசுவா 1:8 என்ன சொல்லுது? நீ காதை விட்டு வார்த்தையை போகாம, இதயத்தை விட்டு போகாம, கண்ணை விட்டு போகாம, இதயத்தை பதிய வச்சுக்கினா அதன்படி நடந்தா நீங்கள் உங்களுடைய வழிகளை செம்மையாக்குவீங்க. தேவன் உங்க வழியை செம்மையாக்காங்க இல்லைங்க. Praise God, hallelujah. அதனால ஆண்டவர் உங்களுக்காக சூஸ் பண்ணுவார். He can lead you. கண்டிப்பா தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கு. அவர் லீட் பண்ணுவார். எப்போ நம்ம அவருடைய அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அவருக்கு ஈல்டு பண்ணும்போது நம்ம அது உணர்வோம், அவர் லீட் பண்றது.
He can lead you, he can inspire you, உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணலாம் ஆண்டவர், லீட் பண்ணலாம், பட் யூ நீட் டு சூஸ். நீங்கள் தான் சூஸ் பண்ண. ப்ரைஸ் காட், சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இன்னைக்கு என்ன சூஸ் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் முடிவு பண்ணி. ஒருவேளை உங்களோட ஃப்யூச்சர் வேலை செட்டில் ஆகுறது பற்றி இருந்தாலும் நீங்கள் தேவனை சூஸ் பண்ணி அதன்படி நடந்தால் அது சுதந்திரம், உங்களுக்கான சுதந்திரம். நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம், அதுக்கு அது உங்கள் கையை வந்து சேரும். ப்ரைஸ் காட். எதற்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. நாளைக்கு என்ன, என் வேலை என்ன, என்னோட ஃப்யூச்சர் என்ன, என்னுடைய கடன் பிரச்சனை என்ன, வீடு என்ன, எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஆளுடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுங்க, அதன்படி நடந்து பாருங்க. எல்லாமே சுதந்திரம், எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஸ்டோரில். ஆண்டவர் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி வச்சிருக்கிறார், ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் அதை எடுத்துக்க போறீங்க. எப்போனா நீங்கள் சூஸ் பண்ணுறது கரெக்டாக லைஃபாக இருந்தா. ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரைட் நவ் டுடே நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு இருக்கிறோம், அதாவது நம்ம வாழ்க்கை நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, இன்னைக்கு நீ என்ன ஃப்ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறீங்க, என்ன கனி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க இன்னைக்கு. ப்ரைஸ். நீ என்ன இப்போ என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னா அதுதான் கனி, அதுதான் ஃப்ரூட். நேற்று நான் என்ன விதைச்சனோ அதுக்கான கனியை நான் இன்னைக்கு பார்த்துன்னு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு வேலை மேல பிரச்சனை, நேற்று என்ன விதைச்சனோ அதை தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு தேவனிடத்துல தூரம் போயிருக்கிறேன்னா நான் விதைச்சேன் நேற்று. தேவனை தூரம் போற மாதிரி காரியத்தை நான் விதைச்சேன் நேற்று. பைபிள் படிக்க ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், அதுதான் விதை. நான் விதைச்சேன். கேப் கொடுத்துருக்கலாம் ஆண்டவருக்கு, நான் விதைச்சேன். இன்னைக்கு நான் தூரமா இருக்கிறேன். இன்னைக்கு அதுதான் ஃப்ரூட். அதுக்கான விளைவுகள் தான் நம்ம பார்க்குற பிரச்சனைங்க. அப்போ இன்னைக்கு நீங்க திருப்பி விதைக்கலாம். விதைச்ச காரியத்துல நம்ம என்ன இருந்திருக்கலாம், இன்னைக்கு நீங்க திருப்பி விதைக்கலாம். அடிக்ஷனாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், ஃபினான்ஸாக இருக்கலாம், சாரோவாக இருக்கலாம், வரியாக இருக்கலாம், ஃபியராக இருக்கலாம். எல்லாமே நீங்கள் விதைச்ச விதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் திரும்பவும் நீங்கள் நேற்று விதைச்சிருக்கலாம், அதை நம்மளால் ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். இன்றைக்கி விதைக்க முடியுமா? இன்றைக்கி ஜீவனை விதைக்க முடியுமா? இன்றைக்கி என்ன விதைக்க போகிறோம் நம்ம? இன்றைக்கி என்ன சூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள்? சேஞ்ச் த சீட். நீங்கள் சேஞ்ச் பார்க்கணுன்னா இன்றைக்கி விதையை மாற்றுங்க. சேஞ்ச் த சீட். இன்னைக்கு அந்த விதையை மாற்றுங்க. கரெக்டான சீடை விதை சோ பண்ணுங்க. இன்னைக்கு கரெக்டான சீடை இன்னைக்கு நீங்கள் விதைச்சிங்கன்னா நம்ம நினைக்கிறோம், அதாவது நம்ம சாதாரண ஒருத்தரை பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக அது நடக்கிற காரியம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கலாம் பின்னாடி. ஆனால் அது கூட சேட்டனிக் தெரியுங்களா, நம்மளை அழிச்சு போடும். ஒரு நாளும் நம்மளுடைய இதையும் டேமேஜ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடு ஓனராக இருக்கிறேன். இப்போ வீடு ஓனர் வந்து என்னோட டெனண்ட் கிட்ட நான் வந்து பேசுகிறேன், அவங்கள பற்றி இவங்கள பற்றி நான் பேசுகிறேன். இப்போ நீ என்ன பண்ணுவேன், என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்ல முடியுமா? ஐயோ ஓனராச்சே அப்படி என்ன பண்ணுவோமோ கேட்குவோம். அது கூட செய்யக்கூடாது. ஓனரானா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், ஏன் இதயத்தை நான் டேமேஜ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கணும். இட்ஸ் அ சாய்ஸ். தீர்மானிக்கணும். அவங்க சொல்றது கேட்கல, அவங்க எத்தனை நினச்சிக்குவாங்க நினைச்சோன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கையில் கொடுக்குறோம்? இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்காம நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி இருக்க முடியும்ட்டு. ஸோ காசிப் ஆல்சோ சேட்டனிக். இதுதான் இன்னைக்கு ரொம்பவே உலகத்துல நடந்துன்னு இருக்குது. அவங்க பத்தி இவங்க பத்தி அதை பத்தி இதை பத்தி சினிமா ஃபீல்ட்ல அவங்கவுங்க 1008 படம் அதை கூட ஒரு காசிப் பண்றோம். அது கூட ஒரு காசிப். நம்ம நினைக்கிற சும்மா தர ஒரு இது விஷயம் பேசுறோம் இல்லை, அது கூட அது நம்மளோட ஹார்ட் டேமேஜ் பண்ணுது. தினம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் டேமேஜ் பண்ணினே இருக்கிறோம் கண்ட காரியத்துல பேசுறதுனால. அதனாலதான் அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து சிக்னஸா மாறுது நமக்கு. Praise God, hallelujah. இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ண போறீங்க, என்ன சீட் விதைக்க போறீங்க நீங்க. அண்ட் நாளைக்கு நீங்க அழகான அறுவடையை பார்ப்பீங்க, ஸ்வீட்டஸ்ட் ஹார்வெஸ்ட். இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னாக்கா நம்மளுடைய இதயம் வந்து ஒரு லேண்ட், ஒரு நிலம். அது நீங்க எப்படி நர்ச்சர் பண்றீங்க? இப்போ நீங்க செடி வளர்க்குறீங்க, எப்படி நர்ச்சர் பண்றீங்க? டெய்லி தண்ணி ஊத்துறீங்க. இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம், விதை போடத்தான் செடி வளரும், அதுக்கு மேல தண்ணி ஊத்துறோம். மென்யூர் அங்க சொன்னாங்க, அதுதான் கட் பண்ணும். தேவையில்லாத வீட்ஸ், அதுல இருந்து தேவையில்லாத இலைங்கோ தேவையில்லாத இதை கட் பண்ணும். நம்ம லைஃப்ல தேவையில்லாத காரியங்களை கட் பண்ணும். அதை நீ கட் பண்ணாதான் உன்னால தேவனுடைய சாய்ஸ்க்கு வாழ முடியும். நீ கட் பண்ணல, விதையும் அந்த வீட்ஸும் அந்த பிளான்ட்டும் சேர்ந்து வளர்ந்து ஒன்று சேர்ந்து இருக்கிறதும் ஸ்பாயில் ஆயிடுது. ப்ரைஸ்க்கு நம்ம 4 விதையை பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த புஷ் அது ஒன்றா சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சு.
கட் பண்ணுங்க. எந்த நேரம் உங்களுடைய தேவன்கிட்ட தூரம் விலகுதோ, அவரோட சாயல்லேருந்து, அதை நம்ம அவரோட சாயல்லேருந்து உங்களுக்கு விலகுதோ அதை கட் பண்ணுங்க. மெயின் அதுதான். ஸோ நர்ச்சர் பண்ணுங்க. இது நர்ச்சரிங், இதுதான் நர்ச்சரிங். இப்போ ஒரு செடி எப்படி நர்ச்சர் பண்ணுறாங்க, அவங்க முதல் விதைக்கிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க, டெய்லி தண்ணி ஊற்றுறாங்க, நர்ச்சர் பண்ணுறாங்க, தேவையில்லாத கட் பண்ணுறாங்க. உங்களோட இதயத்துங்கிறது நிலத்தை டேமேஜ் ஆகாத பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை அவங்க செடியை கட் பண்ணலன்னா அந்த 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 மண்ணோட செடி எல்லாமே என்ன ஆகுது, டிஸ்ட்ராய் ஆகுது. அப்போ உங்களோட இதயங்கிற நிலம் டிஸ்ட்ராய் ஆகிருக்குது. டெய்லி 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 இதயம் டிஸ்ட்ராய் ஆகிருக்குது. அது நமக்கு தெரியறதே இல்லை, ரியலைஸும் பண்ணுறது இல்லை. அது நோவு வரும்போது ஏதோ ஒரு நோவுன்னு நினைக்கிறோம். நான் எப்படி வந்துச்சு, நீ சூஸ் பண்ண, நீ என்ன விதைச்ச, அது அங்கே எனக்கு அறுவடை இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆழ்ந்த சத்தியம். பிரைஸ் காட். இதற்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம், ஃபாஸ்ட் பண்ணலாம். ஆண்டவரோட நம்ம க்ளோஸ் ஆகிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, வித்வுட் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் யூ கேனாட் சேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சொல்லுங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? பேய் வந்து ஏறி நோடுது, அது இல்லை, அது இல்லை. நம்மளுடைய அவிஸ்வாசம், அன்பிலீஃப், இந்த நம்ம சாய்ஸ் பண்ணிக்கிற விதம், விதைச்ச விதைங்கோ, தவறான விதைங்கோ, அதெல்லாம் தான். இது எல்லாமே நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, ஒருவேளை இது வரைக்கும் ஃபாஸ்டிங் பண்ணல, வாழ்க்கையில் நிறைய குழப்பம் இருக்குதுன்னா, இன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம். I'm going to meditate, fast and pray to get closer to the Lord. Praise God. Hallelujah. So this is man's responsibility. You were created to live like this. Praise God. யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எதற்காக கிரியேட் ஆகிக்கிறோம்னா, நம்ம தேவன் போல வாழ நம்ம கிரியேட் ஆகிக்கிறோம். ஸோ நம்மளோட இதயத்தை நம்ம என்ன பண்ணணுமா, கார்டனிங் பண்ணும். கார்டனிங் நர்ச்சர் பண்ணும். செடி வளர்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ இதயத்தை வளர்க்குறது தேவனுக்குள்ள. praise